அனைவருக்கும் என் இனிய தமிழ் வணக்கங்கள். தற்பொழுது இந்த வீடியோவில் அனுபவம்னா என்ன, அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் எப்படி கிடைக்கிது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் காசு கொடுத்தா கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனுபவம் ஒரு 2 விஷயத்தில் கிடைக்கும். ஒரு விஷயம் என்னென்னா, நாமளே ஒரு விஷயத்தை செஞ்சு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அனுபவம். இன்னொரு விஷயம் என்னென்னா, யாரோ ஒருத்தவங்க செஞ்சுருப்பாங்க, அது ஒரு புத்தகத்து மூலியமாகவோ இல்லை அவங்க சொல்கிறத கேட்குறது மூலியமாகவே ஒரு அனுபவம் கிடைக்கும். இந்த அனுபவம் அப்படிங்கிறது இந்த 2 முறையிலேருந்து தான் வரும். இந்த அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டாபிக் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்லிடுறேன். ஒரு நீச்சல் குளம் இருக்குது. நீச்சல் குளத்தில் நீச்சல் கற்றுக்கிறதுக்காக 2 குரூப் இருக்குது. ஒரு குரூப்பு 100 பேர், இன்னொரு குரூப்பு 100 பேர். ஒரு குரூப் 100 பேருக்கு ஒரு கோச் இல்லை, யாருமே கிடையாது. இன்னொரு குரூப்புக்கு ஒரு கோச் இருக்கிறாரு. பட் 2 பேருமே ஃப்ரெஷர் தான். 2 பேருமே ஃபஸ்ட்டு அப்போ தான் வராங்க, நீச்சல் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு தான் வராங்க. இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற 100 பேர் எந்த ஒரு கைடன்ஸுமே இல்லை, அவங்க நீச்சல் கற்றுக்க வராங்க, 2 பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த கோச்சே யாருமே இல்லாத அந்த குரூப்பு நீச்சல் குளத்தில் குதிக்கிறாங்க. குதிச்சுட்டு தடுமாறி அடித்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 100ல் 90 பேர் முழுகிட்டாங்க. ஒரு 10 பேர் தான் மேலே வர முடிஞ்சுது. மிச்சம் 90 பேர் முழுகி போயிட்டாங்க. இதுவே அந்த கோச் இருக்கிற குரூப்பில் பார்த்தீங்கன்னா, அவர் கோச் சொல்கிறாரு என்னென்னா, அவருக்கு இருக்கிற அனுபவம் அதெல்லாம் வச்சு நீங்கள் இதை இப்படி பண்ணணும், நீங்கள் முழுகும்போது கையை வச்சு மேலே தம் கட்டி மேலே கீழே தண்ணி அமுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் மேலே வந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அந்த குரூப்புக்கு. அந்த 100 பேரும் திருப்பி தண்ணிக்குள்ளே குதிக்கிறாங்க. 100 பேரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் மேலே வந்துட்டாங்க. ஒரு 20 பேர் தான் உள்ளே போயிட்டாங்க. ஒரு 80 பேர் அவர் சொன்னதை அதே மாதிரி செஞ்சு எல்லாருமே முழுகினாங்க தான். பட் அவர் சொன்னதை அப்படியே செஞ்சது மூலிமா அவங்க மேலே வந்துட்டாங்க. அதாவது அப்போ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாங்க. அதாவது ஜஸ்ட் அவங்க கோச்சு சொன்னதை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணதுனால கிடைக்கக்கூடிய அனுபவத்தினால அவங்க மேலே வந்துட்டாங்க. இந்த கதையை நான் ஏன் இங்கே சொன்னேன் அப்படின்னா, நாமளாக ஒரு விஷயத்தை செஞ்சு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்களை விட யாரோ ஒருத்தவங்க அந்த விஷயத்தை செஞ்சு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அனுபவம், அதை நம்ம ஜஸ்ட்டு கேட்குறது மூலியமாகவும் அதை கேட்டு ஃபாலோ பண்ணாலே நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வழிகளை தேர்ந்தெடுக்கலாம். நான் அடிப்பட்டு தான் கற்றுப்பேன் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க வெளியே வரலாம். அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த 100 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் வெளியே வந்தாங்க. அந்த மாதிரி தான் யாரோ ஒருத்தவங்க அந்த மனதைரியம் மன உறுதி இருக்கிறவங்க தடுமாறி அவங்களாவே தெரிஞ்சு அவங்களாவே கற்றுக்கிட்டு கீழே விழுந்தாலும் எழுந்து வந்துடுவாங்க. அதுவே கோச்சு யாரோ ஒருத்தர் சொல்கிறத ஒரு பெரியவங்களோ இல்லை ஒரு ஆசிரியரோ அந்த அனுபவப்பட்டவங்க யாரோ ஒருத்தர் சொல்லும்போது அதை கேட்கறது மூலியமாகவே நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். நம்ம 100% நம்ம அடிப்பட்டு தான் தெரிஞ்சுன்னு கிடையாது. ஜஸ்ட் ஒரு 50% அடிப்பட்டாலே அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு சில அனுபவங்கள் நம்ம அந்த வெற்றிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் இந்த அனுபவம். நான் ஏன் இந்த ஸ்டோரி நான் இங்கே சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லோரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்போம். நிறைய பேருக்கு படிக்கணும்னு ஆசை மட்டும் இருக்கும். பட் அது எப்படி போகணும் என்ன பண்ணணும்னு தெரியாது. பட் நீங்கள் யூடியூப் போய் பார்ப்பீங்க, எல்லாத்தையும் பார்ப்பீங்க. பட் எல்லாருமே எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா விடாமுயற்சி சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இப்போ அவங்களுமே ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் காலையில் இப்படி எழுந்திருக்கணும், நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி இப்படி நீங்கள் படிங்க, நீங்கள் இப்படி படிங்க, இந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. பட் நம்ம என்னன்னா நம்மளோட மென்டார் சொல்கிறத நம்ம கேட்கவே மாட்டோம். இதுதான் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அந்த கதையை நான் சொன்னேன். நம்மளா அடிப்பட்டு பல எக்ஸாம் எழுதி அது நம்ம ஃபெயில் ஆகிட்டு பிறகு நம்ம திருப்பி நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சி போகிறத விட நம்மளோட மென்டார்ஸ் யாராச்சும் சொல்லுவாங்க, ஆசிரியர் யாராச்சும் சொல்லுவாங்க நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்ல வரேன். அந்த அனுபவம் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். இப்போ ஒரு 50 வயசு 60 வயசு ஆகுது அப்படின்னா நம்மள மாதிரி நிறையா பேரை பார்த்துருப்பாங்க. அதை நம்ம எப்படி சொல்லி தரணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். பட் ஜஸ்ட் அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம அந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதனால தான் அந்த பதிவு போட்டேன். நீங்கள் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அனுபவத்தை விட யாரோ ஒருத்தர் முன்னாடி ஃபெயில் ஆகிருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பிறகு நீங்கள் இந்த எக்ஸாமை நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி முதல் டைம்லேயே கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி, வணக்கம்.